இப்போ எப்போ ஸ்டார்ட் பண்ண டயட் எவ்வளோ மாசத்துல வெயிட் குறைச்சிங்க? 3 months. வாவ் மேம். ஸ்டார்ட் பண்ணது கண்டிப்பா ஈஸியா இருந்திருக்காது. ஈஸி இல்ல. இல்ல அந்த ஜர்னி மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் பயங்கரமா வரும். ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து XXL வரைக்கும் எல்லாம் போச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் ரியலி பேட். நம்மளோட வீடியோ எல்லாம் பார்க்கும்போது பழைய வீடியோ இதுவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் வந்து ஒன்ஸ் வென் யூ டச் 40 இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் யூ டு ரெடியூஸ் யுவர் வெயிட். என்ன மாதிரி நல்ல வெயிட் கெயின் ஆன ஒருத்தங்க கம்மி பண்ணோன்னா சுகர் தான் கட் பண்ண முதல்ல. சுகர் மட்டும் கட் பண்ண டைமில் எனக்கு 5 கிலோ இறங்கிடுச்சு. அண்ட் திஸ் மை ஜாஸ் அண்ட் எவ்ரி திங் த ஃபேட் ஆல் கோன். ஒன்லி ஐ கட் த சுகர். ஸோ நம்ம என்ன சாப்பிட்டாலும் அது டைரெக்டாக போய் நம்ம உடம்புல பிளட்டில் ஒட்ட ஆரம்பிச்சது. ஸோ ஐ ஸ்டார்டட் கெய்னிங் லாட் ஆஃப் வெயிட். அண்ட் ஐ எம் சீயிங் ஆல் த கமெண்ட்ஸ் பீப்புள் ஆர் கமெண்டிங், முதல்ல நீ உன் உடம்பு பார்த்துக்கோ, கம்மி பண்ணு, அப்புறமா நீ டிப்ஸ் கொடுன்ற மாதிரி எல்லாம் ரொம்ப ட்ரிகர் ஆயிடுச்சு எனக்கு. அது வை காண்ட் ஐ டூ அப்படின்னு நினச்சி ஐ ஸ்டார்டட் டூயிங் திஸ். பண்ணிட்டேன்டா நான். பட் ஐ வாண்ட் அந்த ஒரு ப்ராப்பர் டயட் சார்ட் எப்படி இருந்துச்சு? என்ன சாப்பிட்டீங்க? டயட்டா இவ்வளோ நாள் எப்படி மேம் அப்படின்னு அப்படிதான். எது முன்னாடி என்ன பார்த்தாலும் வான்னு, இப்போ எந்த ஃபுட்டு காட்டினாலும் சம் பீப்புள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்க வெயிட் கெயின் ஆகாது. அதெல்லாம் கடவுளோட அருள்னு சொல்லலாம். நான் எல்லாம் இப்படி ஏர் மூச்சு எடுத்தாலே இங்கெல்லாம் வீங்கின மாதிரி இருக்கு. ஐயோ இன்னைக்கு ஒரு 5 கிலோ ஜாஸ்தியாக இருக்கா அப்படி ஃபீல் ஆகிற ஆள் நான். You can check on online 100 grams of rice எத்தனை calories, 1 chapati எத்தனை calories you can check. So you decide like ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு 900,000 calories தான் சாப்பிடணும்னா you should check what all food suits. எவ்வளோதான் ஒர்க் பண்ணும், தலை சுற்றும் எல்லாமே ஆகும், பட் டோன்ட் எவர் ஸ்டாப். நான் தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஐ கண்ட்ரோல்டு மை கேலரிஸ் டு 900, 850, 800 கேலரிஸ் எல்லாம் கூட சாப்பிட்ருக்கேன். 30 hours கூட ஃபாஸ்டிங்கில் இருந்திருக்கேன். ஐ கேன் டூ தட். இட்ஸ் ஈஸி ஆக்சுவலி. அது இப்போ பர்டிகுலராக சாப்பிட்ட விஷயம், இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் இதுதான் சாப்பிட்டுட்டு இருந்தேன், லஞ்சுக்கு அண்ட் டின்னருக்கு இது கண்டிப்பாக சாப்பிடணுங்கிற மாதிரி, இல்லைன்னா ஏதாச்சும் ரெசிபி கூட சொல்லலாம். நீங்களா கண்டுபிடிச்ச ரெசிபி? நானா கண்டுபிடிச்ச ரெசிபி எதுவுமே கிடையாது. நான் வந்து எல்லாமே டயட் பண்ணுறதுலேருந்து ஐம் யூஸிங் ஒன்லி கோகனட் ஆயில். கோகனட் ஆயில் இஸ் த ஹெல்தியஸ்ட் அண்ட் குட் ஃபேட் எப்போவுமே. அது எனக்கு இப்போ இல்லை, சின்ன வயசுலேருந்தே எனக்கு பழக்கம். அப்புறம் ஆலிவ் ஆயில் யூ கேன் யூஸ், பட் ஐ நெவர் யூஸ்ட் ஆலிவ் ஆயில். அப்புறம் செக்கெண்ணெய் வந்து சாப்பிடலாம், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதுவரையும் வந்து நான் டயட்டில் யூஸ் பண்ணதில்லை. ஸோ அப்போ வந்து ஸ்டார்ட் மை டே வித் பிளாக் காஃபி, பட்டர் பிளாக் காஃபி, கீ போட்டு ஒரு ஸ்பூன் கீ போட்டு. நான் ஒரு டவுட் மேம், கீ ஆல்சோ பட்டரும் பட்டர் வந்து எனக்கு பிடிக்கல. we can call that as butter coffee. ஓகே. அது வந்து கீட்டோ டயட்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணல. நான் வந்து கீ தான். 1 spoon of ghee is good. that will give good shine for your skin. அதனால நான் வந்து நிறைய ஆர்டிஸ்ட் குடிச்சு இது வச்சுல இதுதான் என்னோட டே ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்த்ததுனால ஐ ட்ரைட். that works for me. நல்லா நார்மல் பிளாக் டீல, பிளாக் காஃபில, பிளாக் டீல நல்லா டேஸ்ட் ட்ரை பண்ணேன். பிளாக் காஃபியில் 1 spoon of கீ போட்டு ஐ வில் ஸ்டார்ட் மை டே. காலையிலே ஒரு காஃபி குடிக்கும், அதில் எடுக்க மாட்டேன். whenever your eating window starts, that time you have to start. If that is 10 a.m. you should start with one good fat. Means or 1 spoon of ghee in your black coffee and drink. Or 2 hours gap விட்டுருவேன். Then I will take 4 egg omelette or 4 boiled eggs. Only white. அது வந்து சில்லி, ஆனியன்ஸ் எல்லாம் நிறைய போட்டு, அதர்வைஸ் யூ கேன் ஈவன் சால்ட் அண்ட் பெப்பர் வச்சு கூட சாப்பிடலாம். அது சாப்பிடுவேன். எகெயின் ஒரு 2 hours கேப் கழிச்சு ஐ வில் டேக் மை லஞ்ச். இப்போ ஐ எம் டேக்கிங் சப்பாத்தி. யூ கேன் செக் ஆன்லைன் 100 grams of rice எத்தனை கேலரிஸ், 1 சப்பாத்தி எத்தனை கேலரிஸ் யூ கேன் செக். ஸோ யூ டிசைட் லைக் ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு 900,000 கேலரிஸ் தான் சாப்பிடணும்னா யூ ஷுட் செக் வாட் ஆல் ஃபுட் சூட்ஸ். It's according to how much weight you want to lose. So main thing when you are doing diet is நம்ம ரொம்ப கண்ட்ரோலில் இருக்கணும்.
ரொம்ப டெடிகேட்டடாக இருக்கணும். எங்கேயுமே சீட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு சீட் பண்ணலான்னா நாளைக்கு நீங்கள் சீட் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் யூ கன்சிஸ்டன்சி இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சதும் விட்டுறக்கூடாது. ஐயோ அது அந்த வெயிட் கெயின் ஆகிற வரைக்கும் யூ ஷுட் பி கன்சிஸ்டன்ட் அண்ட் ஃபோக்கஸ்ட். எவ்வளோதான் ஒர்க் பண்ணும், தலை சுற்றும், எல்லாமே ஆகும், பட் டோன்ட் எவர் ஸ்டாப். நான் தான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஐ கண்ட்ரோல்டு மை கேலரிஸ் டு 900, 850, 800 கேலரிஸ் எல்லாம் கூட சாப்பிட்ருக்கேன். 30 hours கூட ஃபாஸ்டிங்கில் இருந்திருக்கேன். I can do that. It's easy actually. I thought I can't do it, but it's very easy. No, salted lemon juice will give you a lot of energy. Okay. It's like kind of electrol you are drinking or some hot chocolate. ஒரு hot chocolate குடிச்சதுக்கு அப்புறம் ஒரு எனர்ஜி வரும் அப்படி. So for ladies when you are having your periods, you can avoid little. You can eat something. Otherwise some people have this so much giddiness problem and all. So that time கொஞ்சம் ஏதாவது சாப்பிட்டு அவ்வளோவா இது பண்ண வேண்டாம். Otherwise you can do this. என்கிட்ட நிறைய DMs இன்ஸ்டாகிராமில் how you reduce your weight, that too very quick. Yes. I just followed this. அதனால தான் நான் ஒவ்வொரு விஷயமும் கேட்டேன். என்னென்ன ஃபுட் சாப்பிட்டீங்க, அவாய்ட் பண்ண ஃபுட் எல்லாமே கேட்டது. Now I started eating இது ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் சாப்பிட்றேன். பட் எப்போவுமே அட்வைசபிள் என்னன்னா, நீங்கள் பாடியை கன்ஃபியூஸ் பண்ணாமல் இருக்கணும்னா ஒரு வாட்டி ஒரு ஃப்ரூட் சாப்பிடுங்க. when you are eating apple, just eat apple. Give some break. Then you eat grape. Don't eat everything together. That you a big bowl of. Don't eat that. பட் நிறைய பேர் அதாவது கொஞ்சம் ஆப்பிள், கொஞ்சம் பொமோகிரானட், கொஞ்சம் இப்போ கிரேப்ஸ் அந்த மாதிரி சாப்பிடுவாங்கல்ல. அதெல்லாம் ஏன் கேட்குறேன்னா, ஒன்ஸ் யூ ஆர் இப்போ உங்களை மாதிரி இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு சின்ன பவுல்ல இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது. பட் ஐ எம் ட்ரைங் டு ரெடியூஸ் மை வெயிட். For that people only I am saying don't confuse your body. Otherwise if you are fit or if you are on your track, eat. No problem. 1 bowl, even 2 bowl you can eat. Some people எவ்வளோ சாப்பிட்டாலும் அவங்க வெயிட் கெயின் ஆகாது. அதெல்லாம் கடவுளோட அருள்னு சொல்லலாம். நான் எல்லாம் இப்படி ஏர் மூச்சு எடுத்தாலே இங்கெல்லாம் வீங்கின மாதிரி இருக்கு. ஐயோ இன்னைக்கு ஒரு 5 கிலோ ஜாஸ்தியாக இருக்கா அப்படி ஃபீல் ஆகிற ஆள் நான். அதுலேருந்து கஷ்டம். ஸ்டார்டிங் எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது. பசி ஐயோ 10 மணிக்கு 11 மணிக்கெல்லாம் நீ பிரியாணி சாப்பிட்றியாடி? சாப்பிட்லாங்க. பரோட்டா சிக்கன், அதுதான் பரோட்டா சிக்கன் தான் சாப்பிடணும்னு சொல்லி சாப்பிட்டு இருந்தேன் நான். இப்போ பரோட்டாவா, அது என்ன மைதாவா, நோ அப்படின்னு இருக்கு. அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். இது மாதிரி பண்ணி அப்புறமா நீங்கள் கண்ட்ரோல் பண்ணும்போது நார்மலாக ஒரு பாடிக்கு என்ன தேவையோ அந்த இன்டர்மீடியட் டயட் மட்டும் பார்த்துட்டு அந்த அளவு இவ்வளோ சாப்பிட்டு இருந்தது இவ்வளோவா சாப்பிடுங்க. அவ்வளோதான். இப்போ எப்படி இருக்கு உங்களுக்கு? இவ்வளோ வெயிட் நான் கம்மி பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் 3 months போது. ஹவு டு யூ ஃபீல்? கண்ணாடி பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இந்த ட்ரெஸ் எல்லாம் கூட பின்னாடி எல்லாம் வந்து இழுத்து போட்டு பின்னெல்லாம் பண்ணி தான் வந்திருக்கேன் நான். ஏன்னா புதுசாக இன்னும் என்னோட அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கலை. அது எனக்கு அந்த ப்ராப்பர் டைம் வரும்போது நான் வாங்குறேன். ஏன்னா அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து ஒரு வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸில் வரும்போது நம்மளை பார்க்கும்போது அந்த ஒரு சூப்பராக இருக்கும் அப்படின்னு ஃபீல் ஆகணும். ஸோ ஐ எம் வெயிட்டிங். அந்த ஒரு ஃபோட்டோஷூட் ஏதாவது ஒன்று பண்ணணும். பட் அது தெரியுது நிறைய பேர் அந்த ஃபோட்டோஸ் இந்த ப்ரமோஷன் எல்லாம் நம்ம கொடுத்து தானே ஆகணும். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் தெரியுது. பட் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்கேல் அது தெரியுது, ஃப்ரேம்லேயே தெரியுது. பட் சில பேர் கேட்குறாங்க, மேம் ஆர் யூ ஆல் ரைட்? உங்களுக்கு ஏதாவது உடம்புக்கு முடியாமல் இருக்கானா? அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க, நான் நல்லா இருக்கேன், ஹெல்த்தியாக சூப்பராக இருக்கேன். எப்படி இவ்வளோ வெயிட் லாஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு அப்படின்னு. டயட்டா இவ்வளோ நல்லா எப்படி மேம் அப்படின்னு. அப்படிதான் எது முன்னாடி என்ன பார்த்தாலும் வான்னு. இப்போ எந்த ஃபுட்டு காட்டினாலும் ஹஸ்பண்ட் சொன்னதான், நீ ஒரு டயட் பண்ண வேண்டாம் மீரா, இப்படி மட்டும் பண்ண போதும், அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். உங்களோட ஃபேவரட் ஃபுட் உங்களுக்கு சாப்பிட முடியலன்னா அது என்ன ஃபுட்டாக இருக்கும்? இவ்வளோ நாள் ஃபேவரட் ஃபுட்டு சாப்பிட முடியாமல் இருந்தது வந்து வாழைப்பழம். நமக்கு அதை சாப்பிடாம இருக்க முடியாது. எனக்கு பனானா பார்க்கும்போது எல்லாம் டயட்ல இருக்கிற டைம் பனானா டெய்லி சாப்பிடுவேன் நான். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி டெய்லி பனானா சாப்பிடுவேன். அந்த டைம் பனானா சாப்பிடாம இருக்க முடியல என்னால. ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு, பனானா சாப்பிட முடியலையான்னு. மற்றபடி ஃப்ரூட்ஸ், நானும் ஃப்ரூட்ஸும் ஆகாது, செட் ஆகாது. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஃப்ரூட் சாப்பிட ஹஸ்பண்ட் சாப்பிட, ஏன் ஃப்ரூட் சாப்பிட மாட்டேன்னு சொன்னா, நான் தான் சாப்பிட முடியாது இல்லை, நான் டயட்டில் இருக்கேன்னு சொல்லுவேன். இப்போ திருப்பி சாப்பிட ஆரம்பிச்சதும் அந்த ஆப்பிள் அங்கேயே இருக்கிறது பார்த்து, என்ன நீ சாப்பிடாம வந்த? சாப்பிட்றேன், நான் சாப்பிட்றேன்.
சொல்லுவேன். வெஜிடபிள்ஸ்ல என்ன மேம் பர்டிகுலரா எடுத்தீங்க? நிறைய கேரட் பீன்ஸ் தான் சாப்பிட்டுருந்தேன். கேரட் பீன்ஸ் பொரியல் தான் என்னோட மேஜர் வெயிட் லாஸ்க்கு காரணம். டெய்லி கேரட் அண்ட் பீன்ஸ் ஐதர் பொரியல் ஃபார்ம், அதர்வைஸ் இது குருமா, தேங்காய் எல்லாம் ஊற்றி குருமா செஞ்சு சாப்பிடுவேன். அதர்வைஸ் இது கட் பண்ணிட்டு பெப்பர் சால்ட் கொஞ்சம் லெமன் புழிஞ்சிட்டு சாப்பிடுவேன். மக்கானா நிறைய சாப்பிடலாம் டயட்ல. மக்கானால நான் வந்து கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணி, தக்காளி எல்லாம் கட் பண்ணி கொஞ்சம் ஒரு ஸ்நாக் மாதிரி மிக்ஸ் பண்ணி அதை சாப்பிடுவேன். அது நம்மளுக்கு நல்லதுதான் வெயிட் லாஸ்க்கு. அடுத்தது கண்டிப்பா இப்ப நீங்க சாப்பிட்றதுலயே உங்க அது ஸ்கின்னுக்கும் வருங்கிற ஒன்று இது இருக்கு. அது இல்லாம ஏதாச்சும் ஸ்கின் கேர், ஹேர் கேர்லாம் பண்றீங்களா ரெகுலர் ருட்டீன்ல? ஸ்கின் கேர்லாம் ஸ்பெஷலாக எல்லாம் எதுவுமே பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ஒன்றும் இல்லை பண்ணுறதுக்கு. நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்துக்குமே தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். நைட்டு படுக்கும்போது சாஃப்ரான் ஆயில் தடவிட்டு தான் படுப்பேன். டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் மிக்ஸ்டு கோகனட் ஆயில் அதுதான் ஃபேஸில் அப்ளை பண்ணுவேன் படுக்கும்போது. அது ஒரு அந்த டேன் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகும். அப்புறம் வந்து தலைக்கு வந்து வீக்லி ஒரு த்ரைஸ் நல்லா எண்ணெய் வச்சு குளிப்பேன். அதுவும் கோகனட் ஆயிலில் கருவேப்பிலை. கோகனட் ஆயில் சாப்பாட்டுக்கும் மூஞ்சிக்கும் தலைக்கு எல்லாமே. அதில் வந்து கருவேப்பிலை, இந்த கொய்யா இலை, பிரம்மி பவுடர், நெல்லிக்காய், வெந்தயம், செம்பருத்தி இலை எல்லாம் இது பூவே போடலாம் வேணும் இருந்துச்சுன்னா. அப்புறம் வந்து ஆலோவேரா, ரோஸ்மேரி, அது அந்த ஆயில் அதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணலாம். நல்லா கொதிக்க விட்டுட்டு அது வடிகட்டி வச்சுட்டு அது யூஸ் பண்ணுவேன். ரோஸ்மேரி வாட்டர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணுவேன். வீட்லயே பண்ற ரோஸ்மேரி வாட்டர் நான் வெளியில தான் வாங்குறேன். ஆனால் ஆயில் வீட்டில் தான் பண்றீங்க. ஓகே. ஸோ இது எவ்வளோ நாள் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இந்த ஆயில் அந்த மாதிரி? அது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் இல்லை பசங்க, நான், ஹஸ்பண்ட் எல்லாரும். மேக்ஸிமம் ஒரு வாட்டி பண்ணால் 3 monthsல நம்மளுக்கு முடிஞ்சிடும். 3-4 monthsல திருப்பி பண்ணுவேன். அதுவும் நிறைய 2 kgs போட்டு பண்ணால் ஒரு 1.5 லிட்டர் அப்படி ஒரு 1.5 லிட்டர்ல தான் வரும். அது நல்லா பாயில் ஆகி அது அம்மா, பசங்க, ஹஸ்பண்ட், நான் எல்லாரும் தடவும்போது முடிஞ்சு போயிடும். ஓகே. ஸோ அவ்வளோதான் உங்களோட ஸ்கின் அண்ட் ஹேர் கேர். ஒரு செட்டஃபில் க்ரீம் தான் நான். நைட் க்ரீமு, டே க்ரீமு, செட்டஃபில் அது போட்டால் ஒரு ஷைனிங் கிடைக்கும் பாருங்க. அப்போ இந்த கொரியன் ப்ராடக்டோட இந்த ஃப்ளோஸ் கொடுக்குற மாதிரி கொரியன் ப்ராடக்ட் எல்லாம் எனக்கு க்ளோ கொடுக்குதோ இல்லையோ, நம்ம தேங்காய் எண்ணெயும் செட்டஃபில் தான் எனக்கு க்ளோ கொடுக்குது சொல்லலாம். எஸ், அதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஓகே, சூப்பர் மேம், அமேசிங்.